ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்னென்னா ஒரு சிம்பிளாக ஒரு கிச்சன் செட்டு தான் ஒன்று பார்க்க போகிறீங்க. இந்த கிச்சன் செட்டில் ஃபஸ்ட்டு தண்ணி இருக்கும். அது இங்கே வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியும், பார்த்தாலே உங்களுக்குலாம் தெரியும். அப்புறம் நமக்கு எப்போவுமே தேவை சாப்பாட்டுக்கு தேவையான குக்கரு, அப்புறம் காய்கறி வாஷு, அப்புறம் ஒரு பாலு, அப்புறம் இது காய்கறி வெயிட்டு. இப்போ காய்கறி இதில் வச்சுட்டா, இப்போ காய்கறியை நம்ம இதில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது அமுக்குனா இங்கே பாருங்கள் நம்பர் இருக்குது, இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது இந்த காய்கறியோட எடை. அப்புறம் இங்கிட்டு ஸ்பூன் இருக்கும், அப்புறம் இங்கிட்டு பிளேட்ஸ் இருக்கும், அப்புறம் இங்கிட்டு இது இருக்கும், அப்புறம் இங்கிட்டு ஜூஸ் இருக்கும். இங்கே ரைஸ் குக்கர் இருக்கும், இல்லை ரைஸ்லாம் சமைக்கலாம். அப்புறம் அடுப்பு இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஃப்ரிட்ஜு இருக்குது காய்ஸ். இந்த ஃப்ரிட்ஜில் நான் என்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை திறந்தேன். ஃபஸ்ட்டு சிக்கனும் மீனும் இருக்கும். அடுத்து ஃப்ரிட்ஜை திறந்தேன், நமக்கு தேவையான முட்டை, ஐஸ்கிரீமு, டீ அது இருக்கும், வச்சுக்கலாம். அடுத்து மீனும் சிக்கனும் இருக்குது. அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜை மூடிட்டு கீழே ஒரு ஃப்ரிட்ஜு இருக்குது பாருங்கள். சாரி, நான் மட்டும்தான் வீடியோ எடுக்கிறேன், யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை. அதனால் நான் தான் எடுக்கணும். அதனால் கொஞ்சம் எல்லாம் விழுகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஹெல்ப் பண்ணேன். அதனால் அப்புறம் நம்ம அதை திறந்தேன். நமக்கு பால் இருக்கும், ஜூஸ் இருக்கும், அதை ஊற்றி குடித்தா நல்லாயிருக்கும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் சிக்கனு, மீன், அடுத்து மேலே முட்டை, ஐஸ்கிரீமு, காஃபி இருக்கும். அடுத்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச அகன் கேக் போனோம்ல, ப்ரெட்டு, அதுதான் மெயினே. அதுதான் இது கிட்ஸு தான். சும்மா நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வீடியோ எடுத்தேன். இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஃப்ரிட்ஜு பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த குட்டி குட்டி கிளாஸ், இந்த 4 கிளாஸும் பிடிச்சிருக்கு, அழகாக இருக்கும். கிளாஸுவே சும்மா சூப்பராக இருக்கும். அடுத்து எனக்கு முக்கியமாக ரைஸ் குக்கர், இதில் தான் நான் சமைச்சா முட்டையை போட்டு வைப்பேன். அடுத்து எல்லாத்தோடையும் என்னென்னா, இதை வச்சு நம்ம இதை அமுக்குனா இந்த நம்பர் வரும். அப்புறம் இதை சும்மா க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இங்கே நம்ம மெயினாக ஸ்பூன் வச்சுருக்கோம். இங்கிட்ட நம்ம ஆல்ரெடி சமைக்கிறதுக்கு ஒரு நம்மளாக மினரல் வாட்டர் எதுவும் எடுத்துக்கிட்டு, நான் இப்போ உங்களுக்கு சும்மா தான் வீடியோ எடுக்கலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.